சொல்லுமானு. நீ சொன்ன மாதிரியே வீட்டு பெரியவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னடா ராஜாத்தி, மாப்பிள்ளை வந்தாச்சு. நல்லா பாரு, பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லு. என்ன சொல்லு, அப்பா கேக்குறாங்கல்ல. பயப்படாம சொல்லுடா, மிரட்டுறானா? அப்புறம் என்ன, சொல்லு சொல்லு. பிடிச்சிருக்கு. ஆ அப்புறம் அருணாச்சலம் சார், கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அது சார், கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்துல தான் ஏஜென்சி ஆரம்பிச்சிட்டோம். உங்ககிட்ட கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு தானே கேட்டேன். பணம் இருக்கா இல்லையான்னா கேட்டேன். அது இல்லை சார், கல்யாணம்னா பணம் செலவாகும்ல. என் பிள்ளை கல்யாணத்தை ரொம்ப பெருசா கிராண்டா நடத்தணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அது சரியா வரும்னு தோணல சார். அப்புறம் கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல வச்சுக்கலாம். அப்படிங்களா சார்? இது என்னோட அபிப்பிராயம், உன்னோடதையும் சொல்லு. நீங்களே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சார் இருக்கு? பொண்ணு மாப்பிளைக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? மனு ஏதாவது இருந்தா சொல்லுடா. கோயிலே வச்சுக்கலாம். உனக்கு ஓகேவா? அப்பா கோயிலே வச்சுக்கலாம்ப்பா. என்ன? கட்டிக்க போறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட அவன் எப்படி பண்ணிக்கலான்னு கேக்குறான். அதனால நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? உன் விருப்பத்துக்கு எல்லாத்தையும் விட்டு தான் இப்ப குடும்பத்தை நடு தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். பெருசா மண்டபம் எடுத்து கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு போற வர்றவங்க எல்லாம் கேட்பாங்க நீ பண்ணின வேலையை பத்தி. எப்படி? கல்யாண பத்திரிகையோட ஒரு 2 பக்கத்துக்கு நீ பண்ணின வேலையையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோமா? ஏய், சூழ்நிலைக்கு தக்க இருக்க பழகு. சரி. அப்புறம் அருணாச்சலம், உனக்கு ஓகே தானே? நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம் சார். நகை ஒரு 10 பவுன் வச்சிருக்கேன், அதை அப்படியே மானுக்கு போட்டு விட்டுறேன். சரி, அப்ப நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும், வர்ற பொண்ணுக்கு என்ன போடுவ? அதை அப்ப பாப்போம் சார். அப்படிலாம் நினைக்காத அருணாச்சலம். ஒண்ணு பண்ணு. சொல்லுங்க சார். 10 பவுன் நகையில 5 பவுனை உன் தங்கச்சிக்கு கொடுத்துரு. சரிங்க சார். மீதி 5 பவுனை உன் வருங்கால மனைவிக்கு வச்சுக்கோ. இது கூட உன் தங்கச்சிக்கு நீ எதுவும் செய்யலையேன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். எங்க வீட்டு சார்பில் மானுக்கு ஒரு 10 பவுன் நகை நான் போட்டுறேன். அப்படிங்களா சார்? ஆமா, அப்படித்தான். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். மாப்பிள்ளைக்கு சொத்துன்னு பார்த்தா இப்போ ஒரு 5 ஏக்கர் எஸ்டேட் இருக்கு. அது தெரியும் தானே சார்? இருப்பா, அது முக்காவாசி கடன்ல தான் இருக்கு. எல்லாம் உனக்கு தெரியணும்ல? தெரியும் சார், தெரியும். எல்லாம் தெரிஞ்சு நீ பொண்ணை கொடுக்கணும், அதுக்கு தான் எல்லாத்தையும் சொல்றேன். சரிங்க சார், எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் பொண்ணுக்கு தாலி வாங்க வேண்டியது மாப்பிள்ளையோட பொறுப்பு. என்னடா? வாங்கிடலாம்ப்பா. அப்புறம் கல்யாண செலவு முழுக்க முழுக்க என்னோடது சார். அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார். இல்ல இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு செலவு நிறைய இருக்கும், அதனால இந்த கல்யாண செலவு என்னோடது. ஓ சரிங்க சார். ஆமா, அதுக்கப்புறம் குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு வர்றது அவங்க 2 பேர் பொறுப்பு. என்னடா? சரிங்கப்பா. மனு? சரிங்க மாமா. அவ்வளவுதான் அருணாச்சலம், நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உனக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா தாராளமா சொல்லு. அதான் நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்களே சார். இல்லப்பா, பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில நீங்க சொன்னதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சார். அப்படியே பண்ணிக்கலாம். சரி, அப்போ கல்யாணத்துக்கு நல்ல நாள் பாத்துருவோமா? பாத்திரலாம் சார், அதையும் நீங்களே பாத்துருங்க பெரியவங்க. அதுக்கு தான் வீட்டுக்கு பெரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்களே. அம்மா மானுகிட்ட கேட்டுட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்க. நான் தான் பார்க்கணுமா? ஆமா, நீங்க தானே பார்க்கணும். சரி, பாத்துருவோம். பொண்ணு வீட்டுக்காரங்க ஆமா, எல்லாத்தையும் நீங்க தானே முன்னாடி நின்று நடத்தணும். சரி, நடத்திடுவோம். இந்த பிள்ளைங்களுக்கு அம்மா மாதிரி இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருங்க. சரி. செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவோம். சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? தேதியை குறிச்சிட்டு சொல்லி விடுங்க. சரி. என் மருமக கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. ஆமா, அப்படித்தானே பண்ணணும். பண்ணிடுவோம். அப்புறம் கல்யாணம் கோயில்ல நீங்க எங்க, இங்கேயா இல்ல ஊட்டிலையா? இங்கேயே வச்சுக்குவோம். 2 பேர் வீடுமே இங்கே தானே இருக்கு. அப்புறம் உங்களுக்கும் அதான் வசதியா இருக்கும். ஆமா. அப்படின்னா கோயில்ல போய் நான் பேசி வச்சிரட்டா? முதல்ல தேதியை குறிங்க, அப்பதானே கோயில்ல பேச முடியும். ஆமா. சரி, அப்ப நான் பாத்துட்டு சொல்லட்டுமா? சரிங்கம்மா, அப்படியே செய்யுங்க, ரொம்ப நல்லது. சரிங்க சார். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க சார், நல்லபடியா போயிட்டு வாங்க. அருணாச்சலம், வரேன்பா. வாங்க சார், ரொம்ப சந்தோஷம். மனு மாமா வரட்டுமாடா? சரிங்க மாமா. ஒரு நல்ல நாள் பார்த்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க மாமா. சரிடா, அப்ப போயிட்டு வர்றோம், எல்லாரும் இருங்க. நீ எப்படிப்பா? வரேன்ப்பா. சரிப்பா, சொல்லிட்டு வாங்க, கிளம்புவோம். எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். சரிங்கம்மா, மருமக கிட்டையும் சொல்லிட்டு வா. மனு? சொல்லுங்கம்மா. போயிட்டு வரோம். சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. சொல்லியாச்சு, கிளம்புவோம். வரோம்ப்பா. சரிங்க சார். என்ன கல்யாண பொண்ணு? அப்புறம் எப்பறம் கல்யாணம் ஆக போகுது போல. ஆமா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது போல. ஆமா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொண்ணு யாரு, எந்த ஊரு? பொண்ணா? ஊட்டி பொண்ணு.
ஊட்டி பொண்ணா? சரி சரி. ஆமா, இப்போ குன்னூர்ல இருக்காங்க. ஓஹோ சரி. ஆமா, உங்களுக்கு மாப்பிள்ளை எந்த ஊரு? எங்களுக்கும் ஊட்டி மாப்பிள்ள தான். அப்படியா, பாருடா. ஆமா, ஆனா இப்ப குன்னூர்ல இருக்காங்க. ஓஹோ. ஆமா, எஸ்டேட் ஆனா ஊட்டில தான் இருக்கு, குன்னூர் ரோட்ல. ஓஹோ. ஆமா, சொந்தமா ஒரு டீ கம்பெனி வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, எம்ஆர் சுப்ரீம் டீ. பரவாயில்லையே, டீ நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். அதுக்கு தான் இப்ப மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏண்டி, உங்க மாமனார்கிட்டயே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க? அவர்தான் கேட்டாரு டீ நல்லா இருக்குமான்னு. உங்க மாமியார் ஏன் உம்முன்னு இருக்காங்க? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒருவேளை பொண்ணு பிடிக்கலையோ? பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படியா? ஆமா. இதே பொண்ணுதான், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுனது. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு பெரியவங்க சப்போர்ட் இருக்கணும்னு நினைச்சது, பெரியவங்க சப்போர்ட் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சது. சரி. அதனால அப்படி பேசுனது. ஆ. இப்ப அந்த பொண்ணுக்கு அவங்க மாமனாரோட சப்போர்ட் இருக்கா, அதனால இப்படி பேசுது. ஆஹா. ஆமா. சரிடா பிள்ளை, அப்பா வெயிட் பண்ணுவாங்க. நான் போயிட்டு வரட்டா? ம். நைட்டு கால் பண்றேன். என்ன? ம். வரட்டா? சரி. என்ன? ஆ. என்னது? இந்த ஆப்பிள் கண்ணத்தை பிச்சு வாயில போட்டுக்கிட்டேன். போதும், போயிட்டு வாங்க. டாடா. டாடா. மாப்பிள்ள சார். என்னடி பொண்ணு? ட்ரெஸ் எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. மனு நல்லா இருக்காடி. சூப்பரா இருக்கு. இது எங்க அப்பாவோட ட்ரெஸ். அதான் நான் பார்த்தேன், நீங்க இப்படி எல்லாம் போட மாட்டீங்களேன்னு தான் கேக்குறேன். அவர் ஞாபகமா இதை நான் ரொம்ப நாளா வச்சிருந்தேன், சின்ன பிள்ளையில இருந்து. அப்படியா? இன்னைக்கு போட்டு வரணும்னு தோணுச்சு, அதான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரிடா, சரி வரேன். ஏய் ஏயா, ஐ எம் ரூபா. நீ ரூபாவா இருந்துட்டு போ, இல்ல சில்லறையா இருந்துட்டு போ, ஐ டோன்ட் கேர். எங்க போற? எங்க போறேன்னு கேட்டேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறேன். பாப்பா ரூமுக்கு போறேன். எதுக்கு? அவளை பாக்குறதுக்கு. ஒன்னும் அவசியம் இல்ல, கிளம்பு. கிளம்பவா? அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? அது உனக்கே தெரியும். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லி கொடுக்காத. என்ன? என் அண்ணன் பொண்ணை பாக்குறதுக்கு நான் போறேன், அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? தாராளமா பாரு, ஆனா அவ எப்ப வெளியே வர்றாளோ அப்ப பாரு. திஸ் இஸ் டூ மச். இருந்துட்டு போகட்டும், இப்ப நீ அவ ரூமுக்குள்ள போக கூடாது. நான் போவேன், காலை ஒடிச்சிருவேன். காலை ஒடிப்பியா? ஆமா, என்கிட்ட எல்லாம் உங்க அண்ணன் கிட்ட பேசின மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு எவ்வளவு தைரியம்? அது நிறையவே இருக்கு, தேவைப்பட்டா கொஞ்சம் வாங்கிக்கோ. இங்க பாரு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஏன் தெரியாம? நல்லா தெரியும். பசு தோல் போர்த்துன நரி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், என்ன பசுத்தோல் போர்த்துன புலின்னு சொல்லுவேன்னு பார்த்தையா? நீ புலியெல்லாம் இல்லை, நரி. இங்கே பாரு, நீ ரொம்ப பேசுற. தேவைப்பட்டா இதுக்கு மேலேயும் பேசுவேன். என் பொண்ணு இருக்கிற ரூமுக்குள்ள அனாவசியமா யாரும் போகக்கூடாது. நான் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். அப்படியா? கூப்பிடு. அப்படியே உன் தங்கச்சி வினிதாவையும் சேர்த்து கூப்பிடு. எல்லாருக்கும் ஒரேடியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன். ஒவ்வொரு ஆள்கிட்டயே தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது பாரு. இங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ள எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இப்ப வந்திருக்கிறவ, ஆனா நான் இந்த வீட்லயே பிறந்தவ. சோ வாட்? இந்த வீட்டோட எஜமானி நான், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, நீங்க தான் எம்கேவோட சொத்தை அடிச்சு புடுங்கிட்டீங்க, அவங்க அம்மாவோட சொத்தையும் எழுதி வாங்கிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வேலை? அங்க போய் இருக்க வேண்டியதானே? அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என் வீட்டுல யாரு இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான் தானே. ஓ வீடா? எது ஓ வீடு? இப்போ நீ நின்றுட்டு இருக்கியே, நான் உட்காந்துட்டு இருக்கனே, இதுதான். இது ஓ வீடா? என்ன நீ சம்பாதிச்சு வாங்கினியா? இல்ல, நீ சம்பாதிச்சு வாங்கினியா? இது எங்க அண்ணனோட சொத்து. ஹலோ, என் புருஷனோட சொத்து. எனக்கு அடுத்து தான் நீங்க யாரா இருந்தாலும். நான் யாருன்னு தெரியாம நீ ரொம்ப பேசுற. இரு, உன்னை எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். எங்க வேணாலும் பாரு. இப்ப முதல்ல கிளம்பு, என் பொண்ணு ரூமுக்குள்ள தேவையில்லாம போகாத. சிலுப்பாம போ, சிலுப்பி. வந்துட்டா என்னமோ அக்கறை இருக்கிறவ மாதிரி. அப்புறம்டா? அப்பதான் அம்மாவும் அப்பாவும் அங்க தங்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? சரிதான். அப்பா என்னப்பா? அவங்க ஏப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் அப்பா சொன்னல்லடா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்றாங்கன்னு. லவ் பண்ணனா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? அப்படின்னு இல்லடா, அப்புறம் சண்டையும் போடணும், அப்புறம் சமாதானமும் பண்ணணும். அப்படியா? ஆமா. சரி, இப்ப தலைவர் என்ன பண்றாரு? தலைவரே ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆபீஸ்க்கு போயிருக்காரா? வரட்டும், வந்தா நல்ல ஒரு புடி புடி. எப்படி பிடிக்கணும்பா? நீங்க இப்ப பேசுறீங்க இல்ல, அதே மாதிரி பேசுங்கடா. ஓகேப்பா. அப்புறம் குட்டி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சுண்டல். சுண்டலா? அம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் கொடுத்தாங்களா? ஆமா, பாலும். சூப்பர்ரா குட்டி பிள்ளை. அப்பா என்ன சாப்பிட்டீங்க?
அப்பாவுக்கு பாப்பா ஒன்றும் கொடுக்கலையே. அப்பா இங்க வந்தனா பாப்பா தருவேன். வருவேன்ல, இப்ப சீக்கிரமா வரப்போறேன்ல தெரியுமா? ஆமா. அப்ப பாத்து நான் தருவேன். சரிடா, அப்ப வாங்கிக்கிறேன். சரி, பாப்பாவுக்கு இப்போ எங்கேயாவது வலிக்குதா? அழிக்கல. சமத்துடா, நீங்க நல்லா சாப்பிடுறீங்கல்ல, அதான் வலிக்கல போல. அப்படியா? ஆமா. டாக்டர் மாமா ஆ பெரிய நாட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சரி. அதுல இருக்கிறதா தான் நான் சாப்பிடணுமா? அப்படியா? ஆமா, அத பார்த்து தான் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அப்படியா? அப்பாவுக்கு தெரியாம போச்சே. ஆமா. சரிடா, சரி. பாப்பா ரொம்ப நேரம்லாம் ஃபோன் பேசக்கூடாது, அதனால அப்பா வச்சிரட்டுமா? அப்பா நாளைக்கு பேசுறேன்டா. போனை உங்க ரூம்லயே வச்சிருக்க கூடாது, சரியா? அதுல இருந்து ரேடியேஷன் வரும். அப்பனா என்ன செய்யும்? அது பாப்பா உடம்புக்கு ஏதாவது சேட்டை பண்ணி விட்டுரும். அப்பனா அப்பா போன் வச்சிருங்க, அம்மா கொண்டு போய் பாப்பா போன் கொடுத்துறேன். சரிடாமா, வச்சிரட்டுமா? அப்போ கட் பண்ணிரட்டா? ஓகே. அப்பாவுக்கு ஒன்றும் கொடுக்கல. டாடா. டாடா. சரிம்மா, போனை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துருங்க. என்ன? ஓகே. டே, அப்பா வந்துட்டாரு போலயே. கொடுங்கடா அப்பாட்ட. அப்பா அப்பா கொடுங்க. ஏண்டா படவா, நீ தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ராஸ்கல், ஆகாத வேலையா பார்க்காதடா. ஆகாத வேலை பார்க்கறது யாரு, நீயா இல்ல நானா? என்னடா மாப்ள, இங்க பாரு, முதல்ல பிள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்கு சண்டை போடுற அந்த பொண்ணு கூட? அப்புறம் பாப்பா எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுப்பா? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அதான் வரும்ல, லவ் அதிகமாக அதிகமாக சண்டையும் அதிகமாகுமோ அப்படின்னு யார் சொன்னது? இந்த நீ தான் செஞ்சு காட்டுற. யாரு, நானா? பின்ன என்ன, நானா? உனக்கு அரசியை பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ணு, லவ் பண்றேன்னா போய் சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? யாரு, அந்த புழுங்கரிசியை நான் லவ் பண்றேனா? என் வாழ்க்கையில காதல்ங்கிற பேச்சுக்கே இனிமேல் இடம் கிடையாது, அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதுடா. நீ நிறுத்து. இப்படியே ஏமாத்தி ஏமாத்தி தான் அந்த பொண்ணை என் தலையில கட்டிட்ட. எப்படி? அந்த பொண்ணை நான் உன் தலையில கட்டிட்டேன். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. சரி, நானா தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இப்ப என்னங்கிற? அதான் ரெண்டு பேருக்கும் பரஸ்பர தேவைகள்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் என்ன, அவ பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருக்க வேண்டியதுதானே, நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருப்பேன்ல. அப்படியா? சரி, அப்படின்னா அந்த பொண்ணை ஒரு ஓரமா நிம்மதியா இருக்க விடு. இருக்க விடாம நான் என்ன போய் நோண்டிக்கிட்டா இருக்கேன்? இங்க பாரு, அவளுக்கும் இந்த காதல் கல்யாணம் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கும் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்துக்கிடுவோம். சரி, அப்ப பாப்பா அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்காடா. ஆக அந்த பொண்ணை விரட்டுன்னு விரட்டிக்கிட்டே இருக்க. யாரு, நான் விரட்டுறனா? அவதான் என்னை எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டே இருக்கா. என்னடா பேச்சு இது? அப்படித்தாண்டா பண்றா. அவளை எல்லாம் சமாளிக்கவே முடியாது தெரியுமா? மவனே, நீயும் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி பாரு, அதுக்கப்புறம்ல இருக்கு உனக்கு. ஆமாடா, நானும் கல்யாணம் பண்ணி பார்க்கத்தான் போறேன். பாரு அப்ப தெரியும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குடா மாப்ள. மாப்ள, என்னடா சொல்ற? ஆமா, அப்பாவும் அம்மாவும் போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துட்டாங்க. சூப்பர்டா மாப்ள. அடுத்த மாசம் கல்யாணம்டா. அப்புறம் என்ன, ஜாலிதான். ஆமா, ஜாலிதான். போ. உடனே வெக்கத்தை பாரு. பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு வந்ததும் குடுக்கறதுக்கு வருவோம். என்னடா? வாங்க. தம்பிக்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லியாச்சு. சொல்லாம இருப்பனா? அதான் கேக்குறேன். அப்புறம் மாமாவும் அவனும் பேசிட்டாங்களா? இல்ல, இன்னும் பேசல. இவனும் முறுக்குவான், மாமாவும் இறங்கி வரமாட்டாரு. என்னடா? ஆமா, பாப்போம் என்னதான் பண்றாங்கன்னு. கல்யாணத்துக்கு எப்படியும் வருவான்ல? ஆமா, வரணும்ல. அப்ப பாத்துக்கிடுவோம். என்னடா? ஆமா, கண்டிப்பா. சரி, நீ பாப்பா ரூம்லயேவா இருக்க? ஆமாடா. சரி, அப்படின்னா நான் போனை கட் பண்றேன். நீ போனை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு பாப்பா கிட்ட இரு. சரிடா மாப்ள, பாத்துக்கோ. என்ன, வச்சிடுறேன். பைடா. ஓகேடா. குட்டி, உங்க அப்பனுக்கு கல்யாணமாம்டா? சொல்லிட்டானா? சரி, அப்ப நம்ம எல்லாம் ஊட்டிக்கு போலாம். என்ன? சரி, அப்பா போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். தூங்கிடாதடா நான் வர்றதுக்குள்ள. வினி, என்னக்கா? அந்த புகழரசி என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? அவ எப்படி பேசுவான்னு எனக்கு தான் தெரியுமே. வினி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், சாதாரணமா கேக்குறேன். நான் தான் அவளை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கேன்லக்கா, அதனாலதான் நானே அவகிட்ட அதிகமா டச் வச்சுக்கிட மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. சொல்லியிருக்கேன், ஆனா இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் என்கிட்டயே. அவ எம்கே கிட்டயே அப்படிதான் பேசுவா. ஆபீஸ்ல மட்டும்தான் சைலண்டா இருப்பா எம்கே கிட்ட. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவள் பேசுகிற பேச்சே வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட என்ன பேசினா, நீ எதுக்கு அவகிட்ட வம்புக்கு போகிற? நான் ஒன்றும் வம்புக்கு போகலை, இதே என் ரூமுக்கு போனேன். அவள் ரூமுக்கு நீ எதுக்கு போகிற? என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு நிலவரம் பார்க்கறதுக்கு போனேன். ஆனால் பாப்பா ரூம் வாசல்லையே அவள் உட்காந்துருக்கா. அவள் அப்படித்தான்க்கா இருப்பா, நீ தேவையில்லாமல் அவள் பாதைக்கு போகாத. சரி, நீ எதுக்கு ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. என்ன வினி, நீ இப்படிலாம் டல்லாக இருக்கவே மாட்டியே, என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்குக்கா. ஏன்? ஒரு மாதிரி தலை சுத்தலா டயர்டாவே இருக்கு. ஏன் வினி? ஏய், உன்னைத்தான் கேக்குறேன். கன்சீவா இருக்கேன்க்கா. வினி,
என்னடி சொல்ற? ஆமா. வினி, இங்க பாரு, என்ன பாரு. என்னாச்சு? இது எப்படி ஆச்சு? அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா? அபார்ட் பண்ணிடுன்னு சொல்றாங்கக்கா. அபார்ட் பண்றதா? அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு அபார்ட் பண்ணணுமா? உங்களோட ஃபர்ஸ்ட் பேபி இது. அது அவனுக்கு புரியவே மாட்டேங்குதுக்கா. ஃபர்ஸ்ட் நீ இந்த அளவுக்கு எப்படி போக விட்ட? அது சரி விடு, அது உங்களோட பர்சனல். ஆனா அபார்ட் பண்றதெல்லாம் சரியா வராது. அதை தான்க்கா நானும் சொல்றேன். சரியா வராது, அபார்ட் பண்ண வேண்டாம், அந்த பேபி இருக்கட்டும், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். கரெக்டா தானே சொல்றேன். அர்ஜுன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்க்கா. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? இப்போ கல்யாணம் வேண்டாங்கிறான். இப்போ பண்ணாம வேற எப்போ பண்ணுவானா? அதையும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான்க்கா. எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்னா அப்படியெல்லாம் இதை லேசில் விட்டுறக்கூடாது வினி. உன்னை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றானா? வெண்ணிலாவை வேற பொண்ணு கேட்டு போயிருக்கான். அது சும்மா. அதை எப்படி சும்மா பொண்ணு கேட்டு போவான் ஒருத்தன், அவன் மேல ஆசை இல்லாம? அக்கா, இப்போ நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன்க்கா. என்ன பிரச்சனை? இல்ல, எம்கேவுக்கும் எனக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகல. ஆமா. இப்போ நான் கன்சீவா இருக்கேன். இது அர்ஜுனோட பேபின்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆகும், நான் மாட்டிக்குவேன். எம்கேவும் சும்மாலாம் இருக்க மாட்டான், டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு இழுப்பான் என்ன. சரி, அர்ஜுனோட பேபின்னு சொல்லிடு. அக்கா, அப்படி சொன்னா அது எம்கேவுக்கு சாதகமாக தான் போகும். ஆமாம்ல, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்க்கா. அதான் நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் இப்போ. நீ மட்டும் அவசரப்படலை, இதில் அர்ஜுனுக்கும் பங்கு இருக்கு. ஆனால் அவன் என்ன தாங்க்கா குறை சொல்கிறான்? அவனுக்கு என்ன, உன்னை குறை சொல்லிட்டு அவன் ஈஸியாக தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறானா? எம்கேக்கு டிவோர்ஸ் கொடுக்காதான்னு சொல்கிறான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் டிவோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஆகிடும். இன்னும் நிறைய பிரச்சனை கூட இருக்கு இதில். அர்ஜுன் ஆனால் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அப்படி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா நீ அபார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறது அவனுக்கு தான் சரியாக வரும், ஆனால் உனக்கு அது தப்பாக தான் முடியும். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த குழந்தை ஒன்று தான் உனக்கு பிடிமானம். இதையும் நீ அபார்ட் பண்ணிட்ட, உன்னை ஈஸியாக கலட்டி விட்டுட்டு போனாலும் போயிடுவான். அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்க்கா. அவன் பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அதனால நீ அபார்ஷனுக்கு சம்மதிக்காத வினி. பண்ணலைன்னா நான் எம்கே கிட்ட கோர்ட் விஷயத்துல மாட்டிக்குவேன்க்கா. அபார்ஷன் பண்ணிட்டேன்னா அர்ஜுன் உன்னை கைவிட்டுட்டா என்ன பண்ணுவேன்? அதான்க்கா என்ன பண்றதுன்னே புரியாம நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணனாலும் பிரச்சனை எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் இப்போ. என்ன வினி, எப்படி பிளான் பண்ணி கேம் ஆடி இருக்கோம், கடைசியில் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. பாட்டி, அந்த வாரத்தே எங்க போறேன்னு கேட்கறதுக்கு தான் நானும் வாரேன். முத்துவை பார்த்துட்டு வரேன். ஏத்தே. என்ன பாட்டி? எதுக்கு தினமும் காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை அங்க போய்கிட்டே இருக்க? அவனை பாக்குறதுக்கு. அந்த தம்பி என்ன சின்ன பிள்ளையா? நீ எதுக்கு போய் தினமும் 2 தடவை பார்த்துக்கிட்டே இருக்க? ஏன் போய் பார்த்தா என்ன? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? கேட்டா சொல்லு. என்னன்னு சொல்றது? இப்போ என்னடான்னா அந்த தம்பிக்கு நீ வண்டி வேற வாங்கி கொடுத்துருக்க, அதையும் வாசல்ல நிக்க வச்சு எல்லாரும் பாக்குற மாதிரி கொடுத்துருக்க. என்னன்னு என்னை தொலைச்சு எடுக்கிறாங்க. நீ எனக்கு என்னன்னு பேக்க மாட்டிட்டு ஆபீஸுக்கு கிளம்பிடுற. கேட்டா சொல்லு. என்ன சொல்ற? இங்க பாருதே, நீ கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு. இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் சரியா வராது. என்ன சரியா வராது? இங்க பாரு, அந்த அர்ஜுன் தம்பி வந்து அழகா பொண்ணு கேட்டார்ல உன்னைய, அந்த அயோக்கியனை பத்தி பேசாத. அயோக்கியனா? அவர்கிட்ட தான் நீ வேலை பாக்குற, அது ஞாபகம் இருக்கட்டும். அவன் வினிதா எல்லாரும் பிளான் போட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. என்னத்தே சொல்ற? ஆமா பாட்டி, என்ன வேலையை விட்டும் போக விட மாட்டேங்கிறான். 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்கான். என்னமோ சொல்ற? உனக்கு நான் எல்லா விவரமா அப்புறமா வந்து சொல்றேன். இப்ப நான் போய் முத்துவை பார்த்துட்டு வரேன். சரி, இங்க பாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் பேசுவோம். ஆனா இப்ப நீ அங்க போகாத. எதுக்கு? நான் போவேன். அக்கம் பக்கத்துல கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலத்தே, சொன்னா புரிஞ்சுக்கோ. அனாவசியமா உன் பேரு தான் கெட்டு போகும். முதல்ல அந்த வீட்டு ஓனரமா உன்னை ஒன்னும் சொல்லாமல இருக்காங்க. யாரு என்ன சொல்லுவாங்க? சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இந்த சென்னைக்கு நான் எந்த நிலைமையில வந்தேங்கிறது உனக்கு மறந்து போச்சோ? அப்படி வந்தவ இன்னைக்கு எப்படி இருக்கேங்கிறதும் உன் கண்ணுக்கு தெரியலையோ? இல்லத்தே, அதுக்கெல்லாம் காரணமானவன் யாரு? அந்த முத்து தம்பி தான், இல்லைன்னு சொல்லல. நீ ஆனா நேரத்துக்கு ஒன்று மாற்றி மாற்றி பேசிக்கிடலாம். ஆனால் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். அன்னைக்கு எனக்கு அவன் எப்படியோ இன்னைக்கும் எனக்கு அவன் அப்படியே தான் இருக்கான். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் எனக்கு அவன் ஒரே மாதிரி தான். அதுக்கு இல்லத்தே, நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாண காட்சின்னு ஒன்று ஆகணும். அது ஆகும்போது பார்த்துக்குவோம். நான் போயிட்டு வரேன். சொன்னா ஏதாவது கேட்குறாளா? இப்போல்லாம் நான் சொல்றது எதையுமே கேட்கறது இல்லை. ஏற்கனவே அங்கே தங்கி இருந்ததுனால தான் பிரச்சனை. இப்போ மறுபடியும் இந்த தம்பி இருக்கிற இடத்துக்கே போறா. முத்தே, வானிலா. ஏய் இரு, எதுக்கு வந்த? உன்னைய பார்க்க தான் வந்தேன். டீ குடிச்சிட்டியா? குடிக்கல. சரி இரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நிலா, நில்லு ஒரு நிமிஷம். என்ன? டீ போட்டுட்டு வரேன், குடிச்சுக்கிட்டே பேசுவோம். நான் போட்டுக்குவேன். இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை பாக்குறதுக்கு தான். நிலா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி எல்லாம் சும்மா வராதான்னு? ஏன் வந்தா என்ன? நிலா, நான் ஆல்ரெடி கல்யாணமானவன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். அதனால என்னப்பா? உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? புரியுது, நல்லா புரியுது.
ஆனா உங்களுக்கு தான் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. எங்களுக்குன்னா இப்ப நான் வரும்போது பாட்டியும் அப்படிதான் சொன்னாங்க, போகாத போகாதன்னு. போச்சு, அவங்களும் சொல்லிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு வந்த? யாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்கன்னு தான் வந்தேன். இப்போ என்ன பத்தி கவலை இல்ல, ஆனா உன் பேரு கெட்டு போகும். அப்படின்னு அதை பத்தி நான் தானே கவலைப்படணும். நீ தான் கவலைப்பட மாட்டேங்கிறியே, கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. முத்து, எனக்கு ஒண்ணுன்னு நீ தானடா வந்து நிக்கிற, பேசுறவங்களா வந்து நிக்கிறாங்க. அதுக்கு அப்ப நான் உன்னை பார்க்க வரத்தான் செய்வேன், பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. இப்போ இங்க பக்கத்துலயே எனக்கு ஒரு வீடு கிடைச்சது தப்பு. சீக்கிரமா என்ன இங்க இருந்து காலி பண்ண வச்சிருவ போல. அப்படி எதுக்கு சொல்ற? பக்கத்துல இருக்கிறதுனால தானே சும்மா சும்மா வர்ற. நீ எங்க இருந்தாலும் நான் வரத்தான் செய்வேன். ஏன் நிலா அப்படி? அது அப்படித்தான். சரி, டீ போடட்டுமா? வேண்டாம். வேண்டாமா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? நிலா, ம், கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி என்னோட முதல் ப்ராஜெக்ட் நாளைக்கு நான் எடுக்க போறேன். அப்படியா? ஆமா, ஆனா டிராயிங் மட்டும் தான் பண்ணி கொடுக்க போறேன். ஏன்? ஏன்னா இல்ல, எப்பவும் நீ ப்ராஜெக்ட் எடுத்தா டிசைன் எல்லாம் போட்டு பில்டிங்கும் நீ தானே கட்டி கொடுக்குற. அது அப்போ, இப்போ என்கிட்ட இன்ஜினியர்ஸ் எல்லாம் யாரும் இல்ல. மேலும் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு சான்ஸும் இல்ல. ஓ ஆமால்ல. ஆமா, அதான் டிசைன் மட்டும் பண்ணி கொடுக்குறேன். சரி, ஓகே, அது கூட சூப்பர் தான். மெல்ல மெல்ல போவோம், அவ்வளவுதானே என்ன? ம். சரி, ஆர்டர் உனக்கு ஓகே ஆயிடுச்சா? இல்ல டிசைன் போட்டுட்டு தான் இருக்கேன். இதோ முடிக்க போறேன். சரி. நாளைக்கு தான் போய் கஸ்டமர் கிட்ட காட்டணும். அவர் பார்த்து ஓகேன்னு சொன்னா அவ்வளவுதான் என்ன? அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும் என்ன? பண்ணிட்டு இருக்கேன். அவரு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சவர் தான். சரி. அவரோட டேஸ்டும் எனக்கு நல்லா தெரியும். சரி. அதுக்கேத்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா பிடிக்கும். எங்க நானும் பாக்குறேன். உனக்கு என்ன தெரியும் இத பத்தி? எனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா தான் பாக்குறேன். பாரு. இது லிவிங் ரூமா? இங்க பாரு, இது கிச்சன். சரி. இது மாஸ்டர் பெட்ரூம். நல்லா இருக்கு. ப்ளூ கலரா? இதுக்கு ப்ளூ ஷேட். சரி, அப்புறம் அது 2 பெட்ரூம், அதுக்கு ஒன்னு பிங்க், இன்னொன்னு ரெண்டுமே பிங்க் தான். அதான் அது தனியா நோட் பண்ணல. சரி சரி. இது பாத்ரூம். இது என்ன கடலா? ஆமா, ஓஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். சூப்பரா இருக்கே. இங்க பாரு, கடல்ல இருந்து அப்படியே மீன் எல்லாம் துள்ளி துள்ளி வர மாதிரி. நல்லா இருக்குப்பா. டிசைன் பண்றதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்ல போ. என்னத்தையாவது சொல்லு. நிஜமா தான். இப்போ இந்த பாத்ரூம்ல நின்னு குளிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே கடல்ல நின்னு குளிக்கிற மாதிரியே இருக்கும். சுத்தி கடல், நடுவுல இவங்க நிக்கிறாங்க. அப்படித்தானே டிசைன் பண்ணிருக்க? இதுல பாரு, மீன் வேற எட்டி எட்டி பாக்குது. இது எல்லாமே 3D எஃபெக்ட்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரியலா இருக்கும். அதான் எம்கே. இன்னொரு பாத்ரூமுக்கு ஃபால்ஸ் செட் பண்ணிருக்கேன். அடி தூள் கலப்புறப்போ. இதெல்லாம் ஆல்ரெடி பண்றது தானே. இருந்தாலும் டிசைன் வேற வேறையா இருக்குல்ல? ஆமா, ஒரே டிசைன் திரும்ப திரும்ப போட முடியாதுல்ல. அதான் சொல்றேன். மூளையே மூளைதான். முத்து, நம்ம இன்னொன்னு பண்ணா என்ன? இந்த ரியல் எஸ்டேட் பில்டிங் ப்ரமோட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுவோமா? பண்ணலாம். அவங்க கூட ஒரு டைப் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கு அவங்க ஒத்து வரணும்ல. உன் கூட டைப் பண்றதுக்கு அவங்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவாங்க? அது முன்னாடி நிலா, இப்போ எப்படி ஒத்துக்குவாங்க? ஏன், டிசைன் நீ போட்டு கொடுக்க போற, பில்டிங் அவங்க கட்ட போறாங்க. வினிதா உன் சொத்தெல்லாம் வாங்கிட்டா, அந்த கம்பெனி இப்போ உன் பேர்ல இல்ல. அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லையே. அந்த டிசைனை போட்டு கொடுக்க போறது நீ தானே. நீயே தானே இருக்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்னன்னு தெரியல. அது பேசி பார்த்தா தானே தெரியும். நீ தான் எல்லா கான்டாக்ட்ஸும் எடுத்துட்டு தானே வந்திருக்க. அதை எடு, மறுபடியும் போய் நம்ம எல்லாம் பேசுவோம். நீ எங்க வர போற? நான் வரல, நீ தான் போகணும். போய் பேசிட்டு வா. சரி, ஃபர்ஸ்ட் நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை நல்லபடியா முடிப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்ன? தேங்க் யூ. சரி, இப்போ டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். ஏன் முத்து? பூஸ்ட். அப்படி சொல்லு. சரி, இரு கொண்டு வரேன். முத்து. நிலா, வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்ன சொல்லணும்? பூஸ்ட்னு சொல்லாத. அப்புறம் வெண்ணிலான்னு சொல்லு. என்ன? சரி, சொல்லிடலாம். ஆமா. இவள் யாரோ வான் விட்டு மண் வந்து நீந்தும் நிலவோ